போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. SNRN Marathon. Register now. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ரெட் ஜெயன்ட் மூவிஸ் தயாரிப்பில் கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி, நித்யா மேனன் நடிக்கும் காதலிக்க நேரம் இல்லை பொங்கல் முதல் திரையரங்குகளில். பகவன் காங்கிற உச்சரிப்பும் இல்லை, பாவும் இல்லை, காவும் இல்லை. அப்படி இருக்கும்போது திருக்குறள் எப்படி இந்த வார்த்தை வந்துச்சு? அந்த கல்வெட்டில் படிக்கும்போது பல்லவன் படிக்கிறாரு, ஆனால் இருக்கிறது பவ்வவன் இருக்குது. இந்த வார்த்தை பகவன் இல்லை, பகலன் அப்படின்னு. முதல் எழுத்தோட உச்சரிப்பை ரெகுலேட் பண்ணுறது, உச்சரிப்பை நிர்ணயிக்கிறது அடுத்து வர எழுத்து. அப்படின்னா திருவள்ளுவர் எழுதும்போது இவர் நினச்சிருந்த பகலவன் எழுதணும்னு நினச்சிருந்தாருன்னா ஏன் பகலவன் எழுதியிருக்கலாம்ல? ஏன் பகலன்னு எழுதணும்? ஆதி பகவன் முழுசாக பாட்டை எழுதி பகவன் இந்த வாவை அடிச்சுட்டு லா போட்டு அவர்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சுட்டேன். அவர் படிச்சுட்டு அவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. அங்கேருந்து இப்படி கை காண்கிறார், இப்படி தான் இருந்திருக்கணும். திருக்குறளுக்கு விளக்க வரை நிறைய பேர் எழுதியிருக்காங்க, ஆயிரக்கணக்கில் எழுதியிருக்கோம். அவங்களுக்குலாம் வராத சந்தேகம் உங்களுக்கு வந்திருக்கு. ஏன் வந்துச்சு? அதுக்கு திருவள்ளுவர் தான் காரணம். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் ஓய்வு பெற்ற நீதியரசர் ஏ.கே. ராஜன் அவர்கள். வணக்கம் சார். கடந்த முறை நாட்டுப்புற பாட்டு ஒன்று சொன்னீங்க, பந்தலில் பாவக்கா ஒரு பாட்டு சொன்ன. மரணம் அடைந்த வீட்டுக்கு 2 பெண்கள் போகிறாங்க, அங்கே பாவக்கா தொங்குது. வந்தவங்க அந்த பாவக்கா மேலே கண்ணா இருக்கிறாங்க. போகும்போது பார்த்துக்கலாம்னு ஒரு ஐடியா பண்ணி ஒருத்தர் பேசிக்கிறாங்க. அந்த வீட்டுக்காரம்மா நான் விதைக்க வச்சுருக்கிறேன் அப்படின்னு ஒன்று அந்த 2 பெண்கள் மனசு மாறி அந்த விதைக்கணும்னு வச்சுருக்கிற பாவக்காவை தொடங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பழக்கம் இருக்குது, அதனால் நம்ம அப்படியே போயிடுவோம்னு சொல்லிட்டு போயிடுறாங்கன்னு சொல்லி பாட்டுக்கு பின்னால் உள்ள அர்த்தத்தை ரொம்ப நல்லா விளக்கியிருந்தீங்க. இதே போல் வேறு ஏதாவது பாடல்களுக்கு ஒரு அர்த்தமுள்ள பாடல் எல்லாருமே ஒரு அர்த்தம் வச்சுருக்கிறாங்க, ஆனால் நான் வித்தியாசமாக ஏதாவது அந்த அர்த்தத்தை கண்டுபிடிச்சிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கா? இருக்குது. அதாவது எல்லாருக்கும் தெரிஞ்ச, உலகம் அறிஞ்ச பாடல், தமிழ் அறிந்த ஒவ்வொருவருக்கும் தெரிந்த ஒரு பாடல். திருக்குறளில் முதல் பாடல், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அப்படி தான் படிக்கிறோம், அப்படி தான் பச்சில் வருது, எல்லாம் அப்படி தான் வருது. நான் திருக்குறள் அப்படின்னு முதல்ல படித்தது நான் 5ஆம் கிளாஸில் சேர்ந்தப்போ மெட்ராஸில் ஜிஎன்எஸ் ஸ்கூல்னு. அந்த ஸ்கூலில் சேர்ந்து 5ஆம் கிளாஸில் போகும்போது முதல்ல அப்போ தான் திருக்குறளுங்கிற பாடல் நான் படிக்கிறேன். அதுக்கு முன்னாடி திருக்குறள் நான் படித்ததே இல்லை. திருக்குறள் பாடல் அதுக்கு முன்னாடி நான் கேட்டிருப்பேன். இப்போ பாடத்தில் வந்ததில்லை. பாடத்தில் இல்லையா? நீங்கள் படித்தது பாடத்தில் இல்லை. நான் அது வரைக்கும் படித்த இடத்துல வரல, அந்த பாடல் வரல. நான் அந்த காலத்தில் நான் சொல்கிறது 1951க்கு முன்னால், 52ல் நான் 5ஆம் கிளாஸில் சேர்றேன். அப்போ அந்த பாடத்திட்டத்தில் திருக்குறள் வருது, அகர முதல் எழுத்தெல்லாம் அப்படிங்கிற பாடல் வருது. அந்த ஆசிரியர் இதை முதல்ல படிக்கிறார். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு படிக்கிறார். இது 1952 ஜூன் ஜூலை அந்த மாதத்தில் இருக்கணும். முதல் வகுப்புலேயே அதை எடுத்துடுறாங்க. அப்போவே எனக்கு ஒரு எண்ணம் தோணுது. நான் சொல்கிறது எதுவுமே இட்டுக்கட்டி சொல்கிறதில்ல, நடந்ததாக நான் சொல்கிறது இல்லை. நடந்தது தான் என்னுடைய மனசில் தோன்றுனதான் நான் சொல்கிறேன். நான் சொன்னது இது வரைக்கும் சொன்னது எல்லாமே நான் உண்மையில் என் மனதில் தோணுனதான் சொல்லியிருக்கேன். புதுசாக நான் இல்லாத ஒன்றே நான் சொன்னதில்லை, புனைஞ்சு சொன்னது இல்லை. இந்த இன்டர்வியூக்கு அதெல்லாம் தேவைப்படுது, அதனால சொல்கிறேன். அவர் சொல்லும் பொழுது எனக்கு என்னது பகவன்னு சொல்கிறாரு, இது உச்சரிப்பு தமிழ் உச்சரிப்பே இல்லையே, தமிழில் பாவே இல்லையே. நான் இப்போ சொல்கிறது 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது தமிழில் பாங்கிற உச்சரிப்பே இல்லை, பகவன் காங்கிற உச்சரிப்பும் இல்லை, பாவும் இல்லை, காவும் இல்லை. இப்படி ஒரு இருக்கும்போது தமிழில் திருக்குறளில் எப்படி இந்த மாதிரி ஒரு வார்த்தை உபயோகப்படுத்தினார்? பகவன்கிற உச்சரிப்பு தமிழ் உச்சரிப்பு இல்லை, பகவன்கிற வார்த்தையும் தமிழ் வார்த்தை இல்லை. அப்படி இருக்கும்போது திருக்குறள் எப்படி இந்த வார்த்தை வந்துச்சு அப்படிங்கிற ஒரு சிந்தனை அப்போ ஆரம்பித்தது எனக்கு. ஆனால் இந்த சிந்தனைக்கு இதுக்கு யாருமே, நான் யார்கிட்டே இதை வெளியிலையும் சொல்லலை. எல்லா தமிழாசிரியர்கள்லேருந்து, உரையாசிரியர்கள்லேருந்து, மணப்புடவர்லேருந்து, பரிமேலழகர்லேருந்து எல்லாருமே அதுக்கு உரையில் எழுதுகிறவங்க எல்லாரும் எப்படி எழுதுவாங்கன்னா ஆதி பகவன்னா ஆதியில் இருந்த கடவுள் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துடுவாங்க. சில பேர் அது என்ன பண்ணாங்க, ஆதி பகவனுங்கிறது, ஆதிங்கிறது கீழ் ஜாதி பெண்ணோட பெயர், ஆதிங்கிறது ஆதிலட்சுமி அப்படிலாம் வரும் இல்லையா, கீழ் ஜாதியில் பிறந்த, தாழ்ந்த ஜாதியில் குலத்தில் பிறந்த ஒரு பெண்ணோட பெயர். அதனால் இவரும் தாழ்ந்த ஜாதியில் பிறந்தவர், ஆதிங்கிறது அம்மா பேர், பகவனுங்கிறது அப்பா பேர் அப்படின்றதெல்லாம் கூட சொல்லியிருக்கிறாங்க சில பேர். இப்படிலாம் சொல்லிக்கிட்டே பல முறை இப்போ எல்லாரும் இதை பற்றி கேட்டுகிட்டே இருப்பாங்க. எனக்கு மட்டும் இது ஒவ்வொரு தடவை இந்த பாட்டை கேட்கும்போதெல்லாம் தப்பாக இருக்குதே, எங்கேயோ தப்பாக இருக்குதே. இது உச்சரிப்பு தமிழ் உச்சரிப்பு இல்லை, தமிழ் வார்த்தை இல்லை,
ஆனால் எப்படி இந்த பாட்டு திருக்குறளில் வந்துச்சு, திருக்குறளுங்கிறது ரொம்ப பெரிய இலக்கியம் இல்லையா, இதில் எப்படி வந்துச்சு அப்படின்னு யோசிக்கும்போது ஒரு 5-6 வருஷம் இருக்கும். இப்போ இன்னையிலேருந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி கல்வெட்டெல்லாம் நிறையா கல்வெட்டு நான் பார்த்துருக்கேன். கல்வெட்டில் பார்த்தோன்னா படிக்கும்போது வாவெல்லாம் லா எல்லாம் வா மாதிரி எழுதி தான் கல்வெட்டில் இருக்கும். பல்லவன் அப்படின்னு எழுதியிருந்தா கல்வெட்டில் நீங்கள் படிச்சுன்னா லா இப்படி வராது, இப்படி வரும், வா மாதிரி பவ்வவன் அப்படின்னு வரும். நிறைய இடத்துல, இது மட்டும் இல்லை, பல இடத்துல லாவுக்கு பதிலாக வா தான் அடிச்சிருப்பாங்க கல்வெட்டுலலாம். ஆனால் படிக்கிறவங்கெல்லாம் அதை லான்னு தான் படிப்பாங்க. அப்படி தான் படிக்கிறது வழக்கம். கல்வெட்டு இப்போ ஆராய்ச்சியாளர்கள் யாரை வேணாலும் நீங்கள் கேட்டிங்கனாலும் உங்களுக்கு அதை சொல்லுவாங்க. நீங்களே படிச்சுப்பாங்க. ஒரு விஜய் வசந்த் டிவின்ற ஒரு டிவியில் கல்வெட்டை பற்றி ஒரு சாயந்தரம் 9:30 மணிக்கு சில நாள் ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு, ஒரு நிகழ்ச்சி வந்துக்கிட்டே இருக்கும். அதை தொடர்ந்து நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது திருவண்ணாமலை பக்கத்தில் ஏதோ ஒரு கல்வெட்டு இருக்குதுன்னு ஒருத்தர் படிக்கிறார். அந்த கல்வெட்டில் படிக்கும்போது பல்லவன்கிற படிக்கிறாரு, ஆனால் இருக்கிறது பவ்வவன் இருக்குது, பவ்வவன் அப்படின்னு இருக்குது. அப்போ தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, இந்த வார்த்தை பகவன் இல்லை பகலன் அப்படின்னு. பகலன் ஏன்னு சொன்னால், இப்போ நீங்கள் எழுதுகிற திருக்குறள் வரிகள் வரி வடிவம் அவர் திருவள்ளுவர் எழுதும்போது இருந்த வரி வடிவம் இல்லை. 2000 வருஷத்துக்கு முன்னால் இருந்த வரி வடிவம் வேறு. இது அந்த காலத்தில் எழுதுனது பனை ஓலையில் தான் எழுதியிருப்பாங்க. பனை ஓலையில் எழுதும்போது அது அதிகபட்சமாக இருந்தால் ஒரு 350 வருஷம் தான் இருக்கும், ஒரு ஓலை இருக்கும், அப்புறம் அழிஞ்சு போயிடும். அதனால் அதை மாற்றி இன்னொரு ஓலையில் எழுதியிருப்பாங்க. அப்படி மாற்றி மாற்றி எழுதி வந்திருக்கணும். அப்படி மாற்றி எழுதும்போது அல்லது எழுதும் பொழுதே லாவுக்கும் வாவுக்கும் பெரிய வித்தியாசம் எழுதும்போது வராது. பல எழுத்துக்கள் நீங்கள் பார்க்கலாம், லாவும் வா மாதிரி எழுதுவாங்க, வா லா மாதிரி எழுதுவாங்க. அப்படி எழுதும்போது எழுத்தாணியில் தான் இப்போ எழுதுகிறாங்க. எழுத்தாணியில் எழுதும்போது ஒரு இப்படி வர்றதுக்கு பேர் இப்படி கீழே வந்துருச்சுன்னா வாவாயிடுது, இப்படி வளைஞ்சு போயிடுச்சுன்னா லாவாயிடுது. லா வந்து இப்படி கொஞ்சம் கீழேனா வாவாயிடும். இப்படி எழுதும்போது கூட அந்த எழுத்து மாறி இருக்கலாம், மாற்றி எழுதும்போது மாறி இருக்கலாம். ஒரு எழுத்து ஒரு தடவை மாற்றி எழுதுனதை பின்னாடி அதை பார்த்து எழுதுனாங்க வான்னு எழுதியிருக்கலாம், அப்படி கூட வந்திருக்கலாம். பவன் அப்படின்னே வந்திருக்கலாம். பகவன் அப்படிங்கிறது பார்க்கறது பா வந்து அப்படியே தான் இருக்கும். இந்த அடுத்து வர காவை பொறுத்து இந்த உச்சரிப்பு மாறுது. இந்த பகலன்னு போட்டிங்கன்னா முதல் எழுத்துற பாவை நீங்கள் பான்னு உச்சரிப்பீங்க. பகவன் அப்படின்னு படிச்சிங்கன்னா முதல்ல இருக்கிற பாவை பான்னு உச்சரிப்பீங்க. ஸோ அடுத்த எழுத்து முதல் எழுத்தினோட உச்சரிப்பையே கண்ட்ரோல் பண்ணுது. முதல் எழுத்தோட உச்சரிப்பை ரெகுலேட் பண்ணுறது, உச்சரிப்பை நிர்ணயிக்கிறது அடுத்து வர எழுத்து. பகவன் அப்படின்னா பான்னு சொல்லுவோம், பகல்னா பான்னு சொல்லுவோம், பகடைன்னா பா தான் சொல்லுவோம், பா சொல்ல மாட்டோம், பகடைன்னு சொல்ல மாட்டோம். பங்களான்னா இங்கே வரும்போது பான்னு வந்துடும், பங்களா. அந்த இரண்டாவது எழுத்தை பொறுத்து முதல் எழுத்தோட உச்சரிப்பு மாறும். அதனால தான் ஒரே எழுத்து இருந்தால் கூட 4 விதமாக நம்ம அதை உச்சரிக்கிறோம்னா அதுதான் காரணம். ரெண்டாவது எழுத்து முதல் எழுத்தை உச்சரிப்பை ரெகுலேட் பண்ணுது, மாற்றுது. அதுக்கு தகுந்த மாதிரி முதல் எழுத்தினோட உச்சரிப்பு மாறும். ஸோ பங்களான்னு எழுதுனீங்கன்னா இங்கே வர்றதுனால பான்னு வரும். பங்களான்னு நீங்கள் சொல்ல முடியாது. அதே இந்த பங்காளின்னு சொல்லும்போது பங்காளி, அந்த காவும் மாறி போகுது, இந்த பாவும் மாறி போகுது. பா முதல்ல வருது, இங்குக்கு அப்புறம் கா வரும்போது இங்காளி, அந்த கா ஆயிடுது, பங்காளி. பங்காளின்னு சொல்கிறதில்ல, பங்காளின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இங்கு வர இடத்துல முதல் எழுத்தும் அடுத்த எழுத்தும் உச்சரிப்பு தானாக மாறிக்கிறோம். இப்போ எழுத்து மாறாது, ஆனால் உச்சரிப்பு மட்டும் மாறும். இது மாதிரி தான் இந்த பகவன் அப்படிங்கிறது வந்திருக்கும் அப்படிங்கிறது முதல்ல தோணுச்சு. அப்புறம் அந்த சரி பகலவன் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது தமிழில். அப்படின்னா திருவள்ளுவர் எழுதும்போது இவர் நினச்சிருந்த பகலவன் எழுதணும்னு நினச்சிருந்தாருன்னா ஏன் பகலவன் எழுதியிருக்கலாம்ல, ஏன் பகலன்னு எழுதணும்? நான் சொல்கிறேன் பகலன்னு தான் எழுதியிருக்காரு, அது பகவன்னு மாறி போச்சுன்னு சொல்கிறேன். அப்போ வந்து ஒருத்தர் கேட்குறாரு என்கிட்ட, ஏன் சார் பகலவன் தானே தமிழில் வார்த்தை இருக்குது, பகல்ன்ற வார்த்தை இல்லவே இல்லையே, நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. பகலவன் அப்படின்னு எழுதுறீங்கன்னா இது வந்து வெண்பா இலக்கியத்தில் இலக்கணத்துக்கு உட்பட்டது திருக்குறள். திருக்குறள் வந்து வெண்பா இலக்கணத்தில் உட்பட்டது. வெண்பாவில் சீர் எப்படி இருக்குன்னா நிறை சீர் வரணும், அடுத்து நேர் சீர் வரணும், நேர் சீர் வந்து அடுத்து நிறை சீர் வரணும். சில இடங்களில் நிறைய வர்றதும் உண்டு. 2 சீர் தான் இருக்கும், ஒரு சொல்லுக்கு 2 சீர் தான் இருக்கும். ஆதினா 2 சீர். அது மாதிரி பகவன்கிறது 2 சீர் தான். பக ஒரு சீர், வா இன்னு 2வது சீர். இந்த 2 சீர் போடும்போது 2 சீர் ஆகுது. பகவன்னு போட்டால் 2 சீர், பகலன்னு போட்டாலும் 2 சீர், பகலவன்னு போட்டால் 3 சீர் ஆகிடும். பக லவ
2 நிறை வந்துடும், சீர் மாறிடும். ஸோ நேர் நிறை வந்தால் தான் அது வெண்பா இலக்கியம். அதனால பகலவன் அப்படின்னு போடாமல் பகலன் அப்படின்னு போட்டார். இப்படி வந்து இலக்கியத்தில் வந்து கவிஞர்களுக்கு எழுத்தை இப்படி மாற்றி குறைச்சி எழுதுறது வழக்கம், பர்மிசிபிள். அது அனுமதிக்கத்தக்கது, அனுமதிச்சிருக்கு. நிறைய இடத்துல அப்படி பார்க்கலாம். நீங்கள் கூடா நட்பு அப்படின்னு சொல்லுவோம், கூடாத நட்புக்கு கூடா நட்பு அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி பகலவன் அப்படிங்கிறத பகலன்னு எழுதுறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது, கவிஞர்களுக்கு அந்த உரிமை இருக்குது. அதனால பகலன்னு போட்டால் 2 சீரோட முடிஞ்சு போயிடும். அதனால் பகலன்னு தான் போட்டிருப்பார். அதை வந்து எழுத்து நாளடைவில் எழுதும்போது மாறி போயிருக்கும். அதை எல்லாரும் படித்து பகவன் அப்படின்னு மாற்றிட்டாங்க. அப்படி வந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னோடய எண்ணம். இந்த எண்ணம் வந்ததுக்கப்புறம் நான் ஒரு தடவை ஒரு கூட்டத்தில் ஒரு மீட்டிங்கில் போயிருந்தேன். அந்த மீட்டிங்கில் குமரி அனந்தன் உட்காந்துருந்தார், 2-3 சீட் தள்ளி உட்காந்துருந்தார். அவர்கிட்ட அது எழுதி பகவன் ஆதி பகவன் முழுசாக பாட்டை எழுதி பகவன் அந்த வாவை அடிச்சுட்டு லா போட்டு அவர்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சி விட்டேன். அவர் படிச்சுட்டு அவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. அங்கேருந்து இப்படி கை காமிக்கிறார், இப்படி தான் இருந்திருக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். எனக்கு கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர்கிட்ட பேச முடியல, யாராவது அவரை சூழ்ந்துக்கிட்டாங்க. அதனால் அவர்கிட்ட நான் பேச முடியல, வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஃபோனில் பேசினேன், டெலிஃபோனில் அவர்கிட்ட பேசினேன். சார், நான் உங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சினேன், நீங்கள் அதை பார்த்தீங்களே, என்ன அப்படி தான் இருந்திருக்கணும், அது எழுதும்போது யாரோ மாற்றி எழுதிட்டாங்க அப்படின்னு தான் அவர் சொன்னார். அது ஏன் அப்படி சொன்னார், ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எல்லாருமே நீங்கள் எதில் எந்த கவிதை எடுத்துக்கிட்டாலும் முதல்ல வந்து சூரியனை தான் கும்பிடுவாங்க. சூரியனை கும்பிட்டு தான் பாடு எழுதுவாங்க. சூரியன் தான் உலகத்தினுடைய இது உலகம் வந்ததுக்கே, உலகத்தில் உயிர்கள் வந்ததுக்கே காரணம் சூரியன். அதுதான் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் ஆனதும் அதுதான். நம்ம தமிழ் மக்கள் நினச்சிருந்ததும் அப்படி தான். சூரியனிருந்து தான் லைஃப் வருது, சூரியனிருந்து தான் உயிரே வருது அப்படிங்கிறது தான் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகலன் முதற்றே வரும்னா, பகலன்னு சொன்னாலே உங்களுக்கு சூரியன் தோணியிருக்கும். சூரியன்கிட்ட தான் உலகமே தோணியிருக்கு. சூரியனிடமிருந்து தான் சூரிய ஒளியிலிருந்து தான் உலகம் தோன்றி இருக்குங்கிறது இந்த பாட்டில் வருது. அதை தான் அவர் சொல்கிறார். அது கடவுள் வாழ்த்துன்னு சொல்கிறது உண்மையிலே கடவுள் வாழ்த்து தானா அப்படிங்கிறத இன்னொரு அது கேள்விக்குரிய ஒரு ஆராய்ச்சி. ஏன்னா தமிழ் இலக்கியத்தில் நீங்கள் எதில் எடுத்துக்கிட்டாலும் முதல்ல பாயிரம்னு ஒன்று வரும். எந்த இலக்கியத்தை எடுத்தாலும் பாயிரம்னு ஒன்று வரும். பாயிரம் தொடக்க உரை அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பாயிரம் தான் பின்னால் சில பழைய காலத்து திருக்குறள் புத்தகத்தில் இதை பாயிரம்னே போட்டு நான் பார்த்தது ஞாபகம் இருக்குது. இது பாயிரம் தான், அது கடவுள் வாழ்த்து இல்லை. கடவுள் வாழ்த்து பின்னாடி கடவுள் வாழ்த்துன்னு யாரோ மாற்றியிருக்கலாம் கூட, அப்படி கூட இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். பாயிரம்ங்கிறது ஒவ்வொரு சங்க இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல பாயிரம் அப்படின்னு வரும், தொடக்க உரை அப்படிங்கிற மாதிரி. அதில் எழுதும்போது தான் அந்த பாட்டு வருது. தொடக்கத்தில் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா கூட சிலப்பதிகாரத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா திங்களை போற்றுதும்னு முதல்ல வரும், அடுத்தது ஞாயிறு போற்றுதும்னு வரும், ஞாயிறு போற்றுதும் அடுத்தது வரும். ஸோ ஞாயிறுங்கிறது சூரியனை கும்பிட்டுட்டு சூரியன் அவரோட இது பண்ணிட்டு தான் போவாங்க. ஸோ உலகமே சூரியன்கிட்ட தான் தொடங்குச்சு அப்படிங்கிறத இந்த திருக்குறள் மூலமாக அவர் திருக்குறளில் முதல்ல அதுதான் சொல்கிறார். அவர் திருக்குறள் எப்படி உலகம்னா, எழுத்துக்களுக்கு எப்படி முதலோ அது மாதிரி உலகத்துக்கு சூரியன் தான் முதல், பகலன் தான் முதல்னு சொல்கிறாரு. அப்படிங்கிறது தான் உண்மையாக இருந்திருக்க முடியும். எழுதும்போது பலர் கை தவறி எழுதியிருக்கலாம், அல்லது எழுதும்போது மாறி இருக்கலாம், அல்லது ஒரு காலத்தில் அந்த காலத்தில் வாவுக்கு பதில் இப்படி தான் எழுதியிருக்கு. கல்வெட்டில் வா வருது, வாவும் லாவும் ஒன்றா தானே வருது. அதே மாதிரி அது மாதிரி இதை படிச்சிருக்கலாம். பகலன்கிறத பகவன்னு படிச்சிருக்கலாம். ஒருத்தர் பகவன் சொன்னனால ஒரு மனக்கூட ஒரு உரை எழுதிட்டாரு, அதனால அதே மாதிரி தொடர்ந்து மற்றவங்க உரை எழுதிட்டு போயிருக்கலாம். இப்படிலாம் கூட இருக்கலாம். இதெல்லாம் ஒரு எண்ணம் தான், ஒரு ஒரு சிந்தனை, அப்படி வச்சுக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக்காகவும் இருக்கும். இந்த பாடல் சயின்டிஃபிக்காக இருக்கும். இந்த பகவன் எழுதுனால சில பேர் சமண மதத்தை சேர்ந்தவர்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. திருவள்ளுவர் சமண மதத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறதும் உண்டு. இதுக்கெல்லாம் காரணம் பகவன்னு சொல்லுது, அதில் தான் அவங்க தான் பகவன்னு சொல்லுவாங்க, அதனால் ஒரு சமணர் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கூட உண்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பகலன்னு சொன்னால் இந்த மாதிரியான வாதத்துக்கு இடமில்லாமல் போயிடும். அவர் ஒரு தமிழர், பாட்டு எழுதியிருக்காரு. சூரியனை பற்றி சூரியன் முதல்ல தொடங்கி சூரியனுக்கு அவர் தான் வந்தோன்னு சொல்லிட்டு பாட்டை தொடங்கி போகிறாரு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அதனால் இந்த பகலவனுங்கிற வார்த்தை இருக்குது தமிழில். ஆனால் பகலவன்னா சீர் மாறிடுங்கிறதுனால பகலன்னு அவர் எழுதியிருப்பார். பகலன்னு எழுதுனதை நம்ம எழுதும்போது பகவன்னு மாற்றிட்டோம். லாவை மாறினதுனால ஆனதுனால உச்சரிப்பு மாறி போகுது.
எல்லாமே மாறி போயிருக்கு. இப்படி தான் வந்திருக்கணும்னு என்னுடைய எண்ணம். நீங்கள் சொல்கிறது ஓலையில் இருக்கிறது எழுதணும் ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் தான் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த ஓலையில் பார்த்து இன்னொன்று எழுதுவாங்க. அப்படி எழுதும் பொழுது மாறி இருக்கலாம் வாய்ப்பு. ஆனால் திட்டமிட்டு மாற்றினாங்களா அப்படிங்கிறதுலாம் கிடையாது. மாற்றாங்க நான் சொல்லலை, திட்டமிட்டு அவங்களே எழுதுறதே அப்படி கூட கல்வெட்டில் இருக்கும்போது பல்லவன் எழுதுறதே இல்லையே, பவன் தானே வருது. பல கல்வெட்டில் நீங்கள் பார்க்கலாம் பவன். இப்போ பல கல்வெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்வெட்டு படிக்கிறவங்கள வா இருக்கிறதுல லான்னு படிப்பாங்க, அதை பார்க்கலாம் நீங்கள். நான் இது எனக்கு ஸ்ட்ரைக் ஆனது வந்து வசந்த் டிவியில் வந்து அந்த அன்னைக்கு பார்த்த அந்த இன்டர்வியூ, அந்த ஒரு ஆசிரியர் தான் சொல்லுவார் அதை பற்றி. அது படிப்பார், பல்லவன்னு படிப்பார், ஆனால் பவ்வன்னு இருக்கும் அதில். அதனால் லாவ வா மாதிரி எழுதியிருக்கிறாங்க. அதே இதை இங்கே சேர்த்திங்கன்னா, இங்கே கொண்டு வந்தீங்கன்னா பகல்லன்னுங்கிறது பகலன் அப்படிங்கிறது பகவன்னு நம்ம மாற்றி சொல்லி வந்திருக்கிறோம், தொடர்ந்து அப்படியே சொல்லிட்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை வந்து நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்கலாம், இத்தனை வருஷம் இத்தனை அறிஞர்கள்லாம் இருந்தாங்களே. பரிமேலழகர்னு சொன்னீங்க. முதல்ல மணக்குடவர் தான் முதல்ல ஒரே எழுதுனா, அடுத்த எழுதுனர் பரிமேலழகர். அதுக்கப்புறம் நிறைய பேர் எழுதிட்டாங்க. திருக்குறளுக்கு விளக்க உரை நிறைய பேர் எழுதியிருக்காங்க. எத்தனை ஆயிரக்கணக்கில் எழுதியிருக்காங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் வராத சந்தேகம் உங்களுக்கு வந்திருக்கு. ஆமாம், ஏன் வந்துச்சு? அதுக்கு திருவள்ளுவர் தான் காரணம். திருக்குறள் தான் காரணம். அது என்ன சொல்லுது? எப்பொருள் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எது வேணா இருக்கட்டும், யார் வேணா சொல்லியிருக்கட்டும், அது உண்மை அர்த்தம்னா நீ சிந்திச்சு பாரு, அதுதான் அறிவு. இப்போ நீங்கள் வந்து பாடலை நீங்கள் எடுத்துக்கிட்டது, அவங்க மற்றவங்க சொல்கிறது அகரமுகர் எழுத்தெல்லாம் ஆதி பகவன்னா கடவுள். இந்த பாடலை பொறுத்தவரைக்கும் மற்றவங்க எடுத்துட்டு ஆதி பகவன் சொல்கிறத வந்து கடவுளை குறிக்குதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அதை வந்து சூரியனை குறிக்குதுன்னு சொல்கிறீங்க. ஆமாம், அதில் உறுதியாக இருக்கீங்க. ஆமாம், அவர் சூரியன் தான் சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லை, இன்னொரு ஆசிரியர் அபய் நடராஜன். ஆமாம், அபய் நடராஜன். அவர்கிட்டையும் இதை நான் இது கலந்து பேசியிருக்கேன். சார் இது பகவன் இல்லை பகலன்னு, நீங்கள் சொல்கிறதான் கரெக்ட், இப்படி தான் இருந்திருக்கணும்னு அவரும் சொல்லியிருக்கார். ரெண்டு தமிழ் அறிஞர்கள்ட்ட நான் கேட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தான் வெளியில் சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு கட்டுரையாகவே நான் எழுதியிருக்கேன். இது பாருங்கள், இந்த கட்டுரை நான் எழுதுனது 19வது வருஷத்தில் எழுதியிருக்கேன். அதுக்கு முன்னாடி சிந்திச்சது ரொம்ப நாளைக்கு முன்னாடி, எழுதுனது 19ல். அதில் தலைப்பு வந்து பகவன் அல்ல பகலன் அப்படின்னு எழுதி தான் குமரி அனந்தன் அபயநாராஜன் 2 பேர்கிட்டையும் இதை குறித்து பேசியிருக்கீங்க. அவங்களும் சரின்னு சொல்லியிருக்காங்கன்னா அவங்க எதுவும் இதை பற்றி பதிவு பண்ணல. அவங்க அப்படி நினைக்கல, இதை பற்றி இந்த சிந்திச்சிருக்கல. அவங்க இதை பற்றி சிந்திச்சிருந்தாங்கன்னா அவங்களும் இதே முடிவுக்கு வந்திருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சிந்தனைக்கு அவங்க போகலை, அதுதான் உண்மை. ஆனால் நீங்கள் சொன்னதை ஏற்றுக்கிட்டாங்க. இப்படி தான் இருந்திருக்கணும்னு அடிச்சே சொல்கிறாங்க. அவங்க இப்படி தான் இருந்திருக்கணும் இது அப்படின்னு அன்றைக்கே சொல்லிட்டாங்க. அது பல முறை டெலிஃபோனில் பேசும்போது தான் சொல்லியிருக்காரு. குமரி அனந்தன் சொல்லியிருக்காரு. அவ்வை நடராஜன்கிட்ட நேர்லேயே நான் பேசினேன், அவருடைய அறைக்கு போயிட்டு பேசினேன், அவர் ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் சொல்கிறது தான் சரியாக இருக்கும், இப்படி தான் இருந்திருக்கணும், இது எப்படியோ மாறிப்போச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தமிழாசிரியர்களையும் கேட்டுட்டு தான் நான் அந்த வெளியில் வந்தேன். அதுக்கு முன்னாடி நானாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். எழுதுனதுக்கப்புறம் அவங்கள்ட்ட விவாதித்ததுக்கப்புறம் இது இப்படி தான் இருந்திருக்கணும்னு அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் கட்டுரையாக எழுதினா. அது இது ஏதோ ஒரு இதில் பப்ளிஷ் கூட ஆயிருக்குது வேறு மாதிரி. இது அதுக்கப்புறம் நினச்சி பார்த்தா தான் ஏன் பகலன்னு எழுதின பகலவன்னு ஏன் எழுதலை அப்படின்னு யோசிக்கும்போது தான் சீர் மாறுதுங்கிறது அங்கே தான் தெரியுது. அங்கே வந்து எனக்கு இதெல்லாம் நான் வந்து பெரிய தமிழ் புலவர் இல்லை, தமிழ் படிச்சிருக்கேனே தவிர சீரெல்லாம் எனக்கு பிரிக்க தெரியும். பள்ளியில் படிக்கும்போது சீரெல்லாம் பிரித்து கோமா தேமா புளிமா எல்லாம் எழுதியிருக்கோம், தெரியும். ஆனால் ஒருத்தர் வந்து இன்னொரு இன்டர்வியூலாம் வருவார். அவர் தான் எனக்கு சொன்னார், வெண்பா இலக்கியத்துக்கு படிக்கும்போது ஆனால் ஞாபகத்தில் வந்து வெண்பாவுக்கு 2 சீர் தான் வரணும், நிறை நேர் மாறி மாறி வரும் அப்படின்னு சொல்லியிருப்பார். சில இடத்துல 2 நிறை சீரே 2 வர்றதும் வழக்கத்தில் இருக்குது. அகரான்னு பார்த்தா நிறை வந்துடும், நிறை நேர் வரும், அக 2 சீர் வந்துடும். ஆனால் இப்படி பிரிக்கக்கூடாது. அக ரமு அப்படி தான் படிக்கும், அக ரமு முத அப்படி தான் கொண்டு போகணும். இலக்கிய சீர் பிரிக்கிறவங்களுக்கு தெரியும். அது ஒவ்வொரு வார்த்தைக்கு தனித்தனியாக படிக்கக்கூடாது. அகர முதலனா அக 1, ரமு 2, தலை 2 அப்படி போகும். 2 நிறையாக வந்துட்டுருக்கும். அதனால அப்படி வெண்பாசீர் அப்படி வரக்கூடாதுன்னு சொன்னதுனால அதனால் அவர் மாற்றிருக்கலாம். அதனால் பகலன்னு அவர் உபயோகப்படுத்தியிருக்கலாம். அது எழுதும்போது அவரே லான்னு எழுதியிருப்பார், பின்னாடி மாற்றி எழுதினவங்க மாற்றி எழுதியிருக்கலாம். அது அந்த காலத்தில்
சில எழுத்துக்கள் வந்து அந்த காலத்தில் இல்லாத புதுசாக எல்லாம் எழுத்து வந்திருக்கு, பல எழுத்து அப்படி வந்திருக்கு. ஆரம்ப காலத்தில் லா இல்லை, லாவுக்கு வா மாதிரி எழுதியிருக்கலாம், பின்னாடி லாங்கிற எழுத்து வந்திருக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஆங்கிலத்தில் யூ அப்படிங்கிற எழுத்து எவ்வளோ நாளாக இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? அது ஆரம்ப காலத்தில் ஆங்கிலத்தில் அது இல்லை, வி தான் இருக்கும். விஏ யூன்னு படிப்பாங்க. யூனிவர்சிட்டிக்கு வி தான் ஆரம்பிச்சிருக்கும். வி போட்டு யூனிவர்சிட்டி விஎன் அப்படி தான் போட்டிருக்கோம். அதை படிக்கிறவங்க யூனிவர்சிட்டின்னு படிப்பாங்க. அது மாதிரி நம்ம மெட்ராஸில் கூட பல கட்டடங்களில் இந்த மாதிரி எழுத்து இருக்கும், வி தான் இருக்கும், ஆனால் யூன்னு படிப்போம். இந்த யூங்கிற வார்த்தை ஆங்கிலத்தில் 15வது 16வது நூற்றாண்டில் தான் யூங்கிற எழுத்து முதல்ல வருது. அதுக்கு முன்னாடி ஆங்கிலத்தில் யூங்கிற எழுத்தே இல்லை. அந்த மாதிரி தமிழில் கூட இருந்திருக்கலாம், தெரியல நமக்கு, எனக்கு தெரியல, அறிஞர்களுக்கு தமிழர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அப்படி கூட இருந்திருக்கலாம். இதுவும் காரணமாக இருந்திருக்கலாம், எப்படி வேணா இருந்திருக்கலாம். ஆனால் எழுதுனதவர் சூரியன் தான் குறிச்சிருக்காரு அப்படின்னா பகலன்னு தான் எழுதியிருப்பாரு. அது என்னோட முடிவு. பகவன் அப்படின்னு இல்லை, பகலன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அந்த பகவானுங்கிறது கடவுளை குறிக்கிறது. அது சில பேர் ஏற்படுத்தியிருக்கலாம், இல்லை காலப்போக்கில் அந்த எழுத்தினுடைய வடிவம் மாறதுனால அப்படி கூட அருள் புரிஞ்சிருக்கலாம். ஆனால் நான் புரிஞ்சுக்கிட்டது வந்து பகலன் சூரியனை தான் முதல்ல திருக்குறள் எழுதும்பொழுது திருவள்ளுவர் குறிப்பிடுறாரு. அதை வணங்கிட்டு தான் அதுக்கப்புறம் உள்ளே வராரு, சூரியனை வணங்கிட்டு தான் உள்ளே வராரு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதுவும் கொஞ்சம் எல்லாரும் சிந்திக்கிற மாதிரி தான் இருக்குது. இது ஒரு சிந்தனை. நினச்சி பாருங்க, உங்களுக்கு சரின்னு பட்டா ஏற்றுக்குங்க, சரியில்லைன்னு பட்டா விட்டுடுங்க. எனக்கு தெரியாதுன்னு நினச்சிங்கன்னா விட்டுருங்க, நான் சொல்கிறது தப்புன்னு நினச்சா விட்டுருங்க. அதை பற்றி எனக்கு ஒன்றும் யாருக்கும் வந்து இல்லை. பட் இது ஒரு சிந்தனை. இல்லை, நீங்கள் சொல்கிறது சிலர் ஏற்றுக்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது. அவை நடராஜனே ஏற்றுக்கிட்டாருங்கிறீங்களா? அவை நடராஜன், குமாரி ஆனந்தன் 2 பேரும் நேரில் பல முறை நான் பேசியிருக்கேன். நேரில் என்ன ஒன்று அவங்க ஒரு குறிப்பாக எழுதும் சொல்லலை, அவங்க அதை எழுதலை. இன்னும் அவங்க இது மாதிரி ஒரு சிந்திக்க இல்லை. அவங்க வேற வழியில் அவங்க போயிட்டாங்க. இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.